இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம் இந்த பிளட்டோட காம்பன்சேஷன்ஸ்லாம். இப்போ சர்க்குலேஷன் பார்ட்டுக்குள்ள வரும். பிளட் சர்க்குலேஷன், சுயேட்ச், இப்படி பாடியில் பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்றத பற்றி ஒரு ப்ராசஸிங். ஸோ இட்ஸ் டிஸ்கவர்ட் பை வில்லியம் ஹார்வி. ஹி காட் த நோபல் ப்ரைஸ். இந்த கண்டுபிடிப்புக்காக ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. சர்க்குலேஷன் எப்படி நடக்குது அப்படின்றது முதல்ல நம்ம இங்கே பார்க்கலாம். சர்க்குலேஷனில் ஒரு பெரிய விஷயம், நம்ம கொஞ்சம் இதை ஷார்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும், புரியுற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ நிறைய நீங்கள் பேராகிராஃபாக படிக்கணும், அது பேஜாக இருக்கும். அதை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளிஸ்ட்டாக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப எளிமையாக புரிய வச்சுக்கணும். நீங்கள் சரியாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. இப்போ வந்து ஒரு ஹார்ட் போடலாம். இது வந்து ஒரு ஹார்ட் மாதிரி. ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்காக இப்படி நான் பிரிச்சிருக்கேன். ஸோ பேசிக்கலி நமக்கு ஹார்ட்டை பற்றி என்ன தெரியும் சார்? ஹேஸ் 4 சேம்பர்ஸ் இல்லையா? இதயத்தில் 4 அறைகள் இருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த 4 அறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பேஸ் தெரியுதா? இது லெஃப்ட் ஆரிக்கல். இது ஸோ இந்த ஸ்பேஸ் தெரியுது பாருங்கள், இது வந்து ரைட் ஆரிக்கல். இது ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ரைட் வென்ட்ரிக்கல். இது ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இது ஸோ தெர் இஸ் 4 சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட். இதயத்தில் 4 அறைகள் இருக்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். பிகாஸ் நம்ம இந்த 4 சேம்பர்ஸ் ஹார்ட் அப்படின்றது பறவைகள், பாலூட்டிகளில் இது இருக்குன்றத நம்ம நினைவுபடுத்தியிருக்கோம். ஸோ ஹார்ட்டுக்கு எப்படி பிளட் கிடைக்குது, அது எப்படி அந்த பிளட்டை வந்து நம்ம பாடி ஃபுல்லாக அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கலெக்டட் பிளட் எங்கேருந்து இருக்கும் அதுக்கு கிடைச்சிருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டீஆக்சிடேட்டட் பிளட் தான் முதல்ல இதயத்துக்குள்ள வருது. எங்கேருந்து வருது பாருங்க, ஃப்ரம் டிஷ்யூ CO2 பிளட். இது எப்படி வருது பாருங்க, இந்த பேத்வேஸ் வழியாகவும் இன்னொரு பேத்வேஸ் வழியாகவும் இந்த டீஆக்சிடேட்டட் பிளட் உள்ள வருது. திஸ் இஸ் ஏன் நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன்னா கரிமில வாயுன்னு சொல்லுவாங்க இது. அதனால அது கார்பனேட்டாக இருக்கிறதுனால நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அசுத்த ரத்தம் பண்ணுறதுனால பிளாக் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். டீஆக்சிடேட்டட் பிளட் இன்டு ரைட் ஆரிக்கல்ஸ். ரைட் ஆரிக்கலுக்கு வந்துருச்சுங்களா? ரைட் ஆரிக்கலுக்கு வந்த பிளட் என்ன பண்ணுது சார் அப்படின்னா அங்கேருந்து பாருங்க, இதே மாதிரி இங்கே வந்திருக்கா. ஸோ இது ஒரு சின்ன விஷயம், நம்ம இன்னொரு ப்ராசஸையும் இங்கே பார்த்துடலாம். அதே மாதிரி ஆக்சிடேட்டட் பிளட் எங்கேருந்து வரும்? இப்போ டீஆக்சிடேட்டட் பிளட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் ஃப்ரம் டிஷ்யூ இன்டு ரைட் ஆரிக்கல்ஸ்க்கு வருது. ரைட் ஆரிக்கலுக்கு வருதுன்னா 2 பேத்வேஸ் சொன்னோம் இல்லையா? இந்த 2 பேத்வேல என்ன பேர்னா, இது இஸ் கால்ட் எஸ் இன்ஃபீரியர், இட்ஸ் கால்ட் எஸ் சுப்பீரியர். மேற்பெரும் சிறை, கீழ்பெரும் சிறை அப்படின்னு சொல்கிற 2 சிறை வெயின் மூலமாக தான் ஸ்பாட்டுக்குள்ளே வருது. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நல்ல ரத்தம் எங்கிருந்து வரும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரத்தம் வர்றதுக்கு ஒரு ட்ராக் இருக்கு. நீங்கள் பாருங்க, நத்திங். இது வந்து லங்ஸ், நீங்கள் படிச்சுருப்பீங்க. லங்ஸ், இந்த லங்ஸ்லேருந்து தான் நல்ல ரத்தம் ஹார்ட்டுக்கு வந்து போகும். இந்த நல்ல ரத்தம் லங்ஸ்ல இருந்து எப்படி போகும் அப்படின்றதுக்கு நான் நல்ல ரத்தத்துக்கு வந்து ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கிருந்து O2 பிளட் லங்ஸ்ல இருந்து இன்டு லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வந்துட்டு பாருங்க. O2 பிளட் எங்கே வந்து பாருங்க, லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வந்துச்சு. ஸோ இது எதன் மூலமாக வருதுன்னா பல்மனரி வெயின், அதாவது நுரையீரல் சிரை மூலமாக வந்துடுது. இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன்? கீழ்பெரும் சிறை. இது
மேல்பெரும் சிரையீரல் மேல்பெரும் inferior superior vena cava. It's called as the pulmonary vein which carries oxygenated blood into left auricle from lungs through pulmonary vein. Pulmonary vein சொல்ற நுரையீரல் சிரையானது நல்ல ரத்தத்தை நுரையீரலிருந்து இடது ஆரிக்கலுக்கு எடுத்து செல்லும். ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் பிரகாரம் ஆக்சிடேட்டட் பிளட் டீஆக்சிடேட்டட் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஹார்ட்டோட ரூல் என்னன்னா when get the blood it want to be contract immediately. ரத்தத்தை எப்போது பெருகிறதோ அது உடனே என்ன பண்ணணுன்றாங்க, அது சுருங்க வேண்டும்ன்றது ரூல் இல்லை. ஸோ இப்போ இதயத்தில் எங்கே ரத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிக்கல்ஸில் ஃபில்லாக இருக்குது. அப்போ ஆரிக்கலில் ரத்தம் வந்துச்சுன்னா ஆரிக்கல்கள் ஒரு சுருங்கும் கான்ட்ராக்ட் பண்ணும். சுருங்குனா இங்கே பாருங்க, இந்த பகுதியில் இருக்கிற O2 பிளட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வரும், வென்ட்ரிக்கல் ஓடி வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற CO2 பிளட் பாருங்க இங்கே வந்துடும் இல்லையா, வந்துருமா வரும். எப்படி வரும்னா த்ரூ ஹேவ் ஹோல், இங்கே ஒரு ஹோல் ஒன்று இருக்கும் சார். இதுக்கு பேர் ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் ஹோல். பிகாஸ் இட் பிரசன்ட் பிட்வீன் டூ ரீஜன், ஆரிக்கல்ஸுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் மிட் பாயிண்ட்ல இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் ஹோல். இந்த ஹோல் வழியாக தான் கீழே இறக்கும். ஸோ ஆரிக்கல்ஸ் வென்ட்ரிக்கல்ஸ் ரெண்டும் பிரிக்கிறதுக்கு இருக்கிற இந்த லேயருக்கு பேர் தான் செப்டம். செப்டா மீன்ஸ் which separate both chambers. மேலே இருக்கிற ஆரிக்கல்ஸும் கீழே இருக்கிற அந்த வென்ட்ரிக்கல்ஸையும் பிரிக்கக்கூடிய செப்டாஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே தான் அந்த சின்ன ஹோல் இருக்கும், அது வழியாக தான் பிளட் வந்து கீழே இறங்கி வந்துடும். வந்துடுதா? ஓகே. அப்படி பிளட் வந்து மேலே இருந்து கீழே வரும்போது இந்த ரைட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளேப் இருக்கும். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 2 ஃப்ளேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 2 இருக்கும். that is 2. இந்த 2 இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர்னா bicuspid valve. bicuspid valve. இங்க பாத்தீங்கன்னா 3 இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து tricuspid valve. தமிழ்ல கொடுக்கும்போது மூழ்விதை வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஈரிதை வாழ்வு. ஈரிதை வாழ்வு. ஸோ 2 தான் பை, 3 தான் ட்ரை. இப்போ ஈரிதை மூழ்விதை வாழ்வுன்னு 2 வாழ்வுகள் அங்கே இருக்கிறத இப்போ நம்ம சொல்லணும். ஸோ when auricles contract blood into the ventricular region through auricular ventricular regions at the same time bicuspid and tricuspid, so it will control their speed of like blood. The flow, blood flows வந்து control பண்ணும். blood flows controlled by left side, bicuspid right side in the tricuspid. அப்படி ரத்தம் மேலிருந்து கீழே இறங்கும் பொழுது இடதுபுறத்தில் ஈரிதை வாழ்வும் வலதுபுறத்தில் மூவிதை வாழ்வும் ரத்தத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது, flows of blood. அப்படி இந்த 2 வால்வோட ரோல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ என்னன்னா ரத்தத்தை மேலிருந்து கீழே அனுப்புறது தான் bicuspid tricuspidோட வால்வு. ஸோ த ப்ரிவென்ட் ஃபார் பேக்வர்ட், ரத்தத்தை பின்னோக்கி அனுப்பார். பாருங்க இங்கே தான் அனுப்பும். ஸோ அப்போ ரத்தத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுக்கணும், அந்த பின்னோக்கின்ற வார்த்தையை மறந்துடுங்க. ரத்தத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கீழ் நோக்கி அனுப்பும், இந்த இடத்துல தான் அனுப்பும். அப்போ ஈரிதை வாழ்வும் மூவிதை வாழ்வுகளும் ரத்தத்தை என்ன பண்ணுது, இந்த வென்ட்ரிகளுக்குள்ள செலுத்துமே தவிர அது ரத்தத்தை அந்த பக்கம் திரும்ப என்ன பண்ணாது, ரிவர்ஸ் போகாது. இது நினைவு வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரத்தம் மேலிருந்து கீழே இறங்கும் போது அப்படி வேகத்தை கட்டுப்படுத்துவது இடதுபுறத்தில் ஈரிதை வாழ்வு, வலதுபுறத்தில் மூவிதை வாழ்வு. பிளட் ஃப்ளோஸ் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? இந்த 2 வாழ்வுகளும் ரத்தத்தை கீழ் நோக்கி அனுப்பிவிடும் அப்படின்றத நான் வச்சுக்கணும். அடுத்தது இந்த பிளட்டிங் வந்துச்சு இல்லை, இப்போ என்ன ஆகும், இங்க சொன்ன மாதிரி ஆரிக்கல்ல பிளட் இருக்கும்போது ஆரிக்கல் சுருக்குனா வென்ட்ரிகலை நோக்கி வரும். வென்ட்ரிகல்ல ஒரு சுருக்கம் ஏற்படுது அப்படின்னா ரத்தம் என்ன பண்ணும், கண்டிப்பா மேல் நோக்கி தான் நகரும், மேல் நோக்கி நகரும். அப்படி மேல் நோக்கி நகரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 2 வால்வுகளும் க்ளோஸர் ஆயிடும். இதுவும் க்ளோஸர் ஆயிடும், இதுவும் க்ளோஸர் ஆயிடும். பிகாஸ் அதோட ரோல் என்ன, ரத்தத்தை கீழே அனுப்புறது தான் அதோட வேலை, முன்னோக்கி அனுப்புறது அதோட வேலை இல்லை. அதனால it will closer and produce a sound called as luff. லஃப் என்ற ஒரு சத்தம் உருவாகுது. ஏன்னா இந்த 2 வால்வும் இந்த ரத்தத்தை மீண்டும் அங்கே போகும்போது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு என்னோட வேலையோட ரத்தத்தை கீழே அனுப்புறது தான், மேலே அனுப்புறது இல்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சத்தம், இப்படி நம்ம டோர்ஸ் அவுத்தும் போது ஒரு சத்தம் கேட்கலையா, அது மாதிரி வந்து இந்த லவ் சவுண்ட்ஸ் வந்து இந்த க்ளோசர் ஆஃப் பைகாஸ்பிட் ட்ரைகாஸ்பிட்ஸ் 2 வால்வுகள் மூடும் போது ஒரு சவுண்ட் கேட்குது, லவ் அப்படின்னு கேட்குது. குட். அப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய டிசாப்பாயின்மெண்ட், அந்த இடம் இல்லை, மறுபடியும் அது வேற ஒரு ரூட்டை வந்து பிடிக்குது. இங்கே பாருங்க, இந்த வழியாக போகுது,
நேரா இது எங்க போய் சப்ளை ஆகுது பாருங்க, டிஷ்ஷுக்குள்ள போகும். எங்க போகுது பாருங்க, நேரா டிஷ்ஷுக்குள்ள போகும். அப்ப இங்கிருந்து கொடுக்கப்படுற வென்ட்ரிக்கல் அழுத்தத்தின் காரணமா ரத்தம் மேல் நோக்கி சென்று திசுக்களுக்கு சென்றடையுது. அப்ப எதன் மூலமா சென்றடையுது? இந்த ரெட்டிஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் வந்து கரோனரி அயோர்டா. கரோனரி அயோர்டா அல்லது ஆர்டான்னு சொல்லுவாங்க. தமிழை வந்து இதய தமனி. தமிழ் வந்து இதய தமனி, கரோனரி ஆர்டரி. ஸோ இது வந்து அயோர்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதய தமனின் மூலமா இங்க போகும். இதுதான் வந்து லார்ஜ் ஆர்டரிஸ், மகா தமனின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கிறது பேர் தான் மகா தமனி. பெரிய தமனின் மூலமாக ரத்தம் வந்து திசுக்களை சென்றடையும். நான் வச்சுக்கணும், blood எங்க போகுது பாருங்க, when the contraction of ventricles blood into the tissue through coronary artery, like இது வந்து அயோர்டா இதய தமனின் மூலமாக இந்த மகா தமனியில் பிரிந்து திசுக்களுக்கு சென்றடையும். அப்ப CO2 blood என்ன பண்ணும்? அது ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணுது, நேரா வந்து இங்க பாருங்க, இது வழியா போகுது. எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, so into lungs. இது நுரையீரலுக்கு எடுத்துட்டு போகுது. யார் எடுத்துட்டு போறா? பல்மனரி ஆர்டரி, நுரையீரல் தமனி. பல்மனரி ஆர்டரி கொண்டு போகுது. ஃபார் பியூரிஃபிகேஷன், இந்த CO2 into O2, இங்க போன O2 into CO2, வேற ஒண்ணும் கிடையாது. இதான் ப்ராசஸ். இப்போ இந்த அசுரத்தம் நுரையீரலுக்கு எடுத்துட்டு போயிட்டு சுத்திகரிக்கப்படுது. So the deoxygenated blood carried by the and pulmonary artery for the purification, it happens inside of the lungs. So அப்ப சிம்பிளா என்ன சொல்றோம்? ஆக்சிஜனை கொண்டு போறது இதய தமனி, அது நுரையீரலுக்கு இதய தமனி, அது மகா தமனி வழியாக திசுக்களை சென்றடையும். அதே மாதிரி அசுரத்தம் வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் தமனியின் மூலமாக நுரையீரலுக்கு எடுத்து சென்று அது சுத்திகரிக்கப்படுகிறது. ஸோ அப்போ பிளட் எங்க போயிருக்குதுன்றதை நம்ம சொன்னோம். முதல்ல பிளட் எங்கிருந்து வருதுன்னு சொன்னோம். ரெண்டாவது பிளட் வந்து வென்ட்ரிக்கல் இருந்து எங்க போகுது அப்படின்னு பார்த்தா இந்த அசுரத்தம் நுரையீரலுக்கு போய் சுத்திகரிக்கப்படும். நல்ல ரத்தம் திசுக்களுக்கு போயிட்டு CO2 மாறும். இங்க இருக்கிற CO2 O2 மாறும். இது கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்சஸ் மாறிடுது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? இது பேர் சர்க்குலேஷன். சர்க்குலேஷன்ல பிளட் வந்து இப்போ மேலே போயிருக்கு இல்லையா? எஸ். அந்த போன பிளட் அகைன் கீழே வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு வால்வு இருக்கு. இட்ஸ் கால்ட் as set of semilunar அப்படின்னு சொல்றது. இது பிரச்சந்திர வால்வு. இதுக்கு பேரு அரைச்சந்திர வால்வுன்னு சொல்லுவாங்க. left and right semilunars, left and right semilunar, the set of semilunar, ரெண்டு அந்த வால்வுகள் இருக்குது. இந்த ரெண்டு வால்வு என்ன பண்ணுனா சார், ரத்தத்தை மேல் நோக்கி அனுப்புமே தவிர கீழ் நோக்கி அனுப்பாது. அப்ப இது என்ன பண்ணுது? மேல போன ரத்தத்தை கீழே வராம இது ரெண்டும் க்ளோசர் ஆகும். இந்த க்ளோசர் சவுண்ட் என்ன சார்னா டப் சவுண்ட். டப் லப் டப் அப்படின்ற சத்தம் எதனால வருதுன்னா டியூ டு க்ளோசர் ஆஃப் bicuspid tricuspids and set of semilunar, ஈரிதை மூவிதை வால்வுகள் மூடும் போது வர சத்தம் லஃப். set of semilunar கொடுக்கிற சத்தம் எழுப்புற சத்தம் வந்து டஃப். அப்ப set of semilunar ரோல் என்னன்னா ரத்தத்தை இது மேல் நோக்கி அனுப்பும், கீழ் நோக்கி அனுப்பாது. ஈரிதை மூவிதை வால்வோட வேலை என்ன? ரத்தத்தை கீழ் நோக்கி அனுப்பும், இது என்ன பண்ணுது? மேல் நோக்கி அனுப்பாது. ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ரெண்டு வால்வுகள் ரத்தத்தை கீழ் நோக்கி அனுப்பும், இந்த ரெண்டு வால்வுகள் ரத்தத்தை மேல் நோக்கி அனுப்பும். அப்போ மேல் நோக்கி அனுப்பப்படுகின்ற வால்வுகள் மூடப்படும் போது வர சத்தம் டஃப், கீழ் நோக்கி அனுப்பப்படுகின்ற வால்வுகள் மூடப்படும் போது வர சத்தம் வந்து லஃப். லஃப் அண்ட் டஃப் சவுண்ட்ஸ் அப்படின்பது லஃப் ஃபார் லாங் சவுண்ட்னு சொல்றாங்க, டஃப் ஃபார் ஷார்ட் சவுண்ட்னு சொல்றாங்க. இதை நீண்ட நேரம் கேட்கும் மொழி. நீங்க இந்த டாக்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே, அது பார்த்துருப்பீங்க, பிகேம் டாக்டர்ன்றதுனால பார்த்துருப்போம். அந்த அந்த ஸ்கோப்பில் வந்து நீங்கள் இப்போ வச்சு பார்க்குறீங்கன்னா லப் டப் லப் டப் அப்படின்னு கேட்கும். ஸோ த லப் இஸ் அ லாங், கொஞ்சம் நேரம் கேட்கும். இது வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிடும். லேப்டாப் சவுண்ட்ஸ். இந்த சவுண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கண்டிஷனில் பிரகாரம் 70 to 80, சம் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 to 75 பர் மினிட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ 72 முதல் 80 அல்லது 72 முதல் 75 அப்படின்பது ஒரு நிமிடத்திற்கு இதயம் துடிக்கின்ற அந்த துடிப்பினுடைய அளவை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ லேப்டாப் இதை நம்ம ஒரு ஷார்ட்டாக கொண்டு போய் கொடுக்கலாம். ஆன்சருக்கு வந்து ரொம்ப முக்கியம். ரூட் கேட்பாங்க. இது என்ன ரூட் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கிருந்து எடுத்துக்கணும். நீங்கள் CO2 பிளட் வந்து இதயத்துக்குள்ளே போகுது. இதயத்திலிருந்து எங்கே போகுதுன்னா, அதாவது லெஃப்ட் ஆரிக்கலுக்கு போகுது. லெஃப்ட் ஆரிக்கல்லிருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. சாரி, ரைட்
ரைட் ஆரிக்கலுக்கு போகுது, ரைட் ஆரிக்கல்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது, ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே போகுதுன்னா லங்ஸுக்கு போகுது, லங்ஸ்லேருந்து லெஃப்ட் ஆரிக்கலுக்கு போகுது, லெஃப்ட் ஆரிக்கல்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா டிஷ்யூக்கு போகுது. இதான் ரூட்டு. நான் இவ்வளோ நேரம் சொன்னது ஒரு மெக்கானிசம். ஆனால் ரூட் என்னன்னா இப்போ நம்மளுக்கு எழுதுற பாருங்க. ஸோ டிஷ்யூ அங்கே என்ன நடக்குதுன்னா CO2 பிளட் நேராக எங்கே வருது பாருங்க. CO2 பிளட் வந்து ஸோ ரைட் ஆரிக்கலுக்கு வரும். ரைட் ஆரிக்கலுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே வருது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டோட வென்ட்ரிக்கலுக்கு வரும். ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அப்புறம் இந்த ரத்தம் எங்கே போகுது அப்படின்னா இப்படி போட்டுக்கணும். ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அப்புறம் இந்த ரத்தம் எங்கே போகுது பாருங்க. ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அப்புறம் லங்ஸுக்கு போகுது. லங்ஸுக்கு அப்புறம் ரத்தம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மாத்திரம். ஏன்னா இது லங்ஸ் வரைக்கும் போகிற வரைக்கும் தான் அது CO2 இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லங்ஸ்லேருந்து அது என்னவா மாற்றப்படுது, O2 மாறும். நேராக எங்கே போகுது அப்படின்னா லெஃப்ட் ஆரிக்கலுக்கு போகும். லெஃப்ட் ஆரிக்கல்லேருந்து எங்கே சார் போகும் அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட் எங்கே போகுது அப்படின்னா அகைன் டிஷ்யூக்கு O2 மாறும். இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபைட் பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபைட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த அந்த 4 இதுலேயே இந்த கட்டத்திலேயே முடிச்சிடலாம் பாருங்க. எப்படி சொல்கிறான் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஈஸியாக புரியும் பாருங்க. So CO2 blood into the left auricle, but through 2 pathways. Already I told. One is inferior, another one is superior. So by inferior superior regions valiya left auricle ku vandrom. These are regions inferior superior which carries the deoxygenated blood into the right auricle. So right auricle ku kondu vandrom. Right auricle irundhu blood enga podhu right ventricles ku varudhu. அப்ப right auricle irundhu enna blood CO2 blood CO2ன்றதால நான் black letters கொடுத்துறேன். ஸோ இங்கே வருது வந்து CO2, இங்கே வருது ரைட் ஆரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துச்சு. இங்கே ரைட் வென்ட்ரிக்கல் பிளட் எங்கே போகுது பாருங்க, பல்மனரி ஆர்டரி மூலமாக லங்ஸுக்கு போகுது. அப்போது இதுதான் வந்து ரைட் வென்ட்ரிக்கல். இங்கிருந்து என்ன லங்ஸுக்கு போகுது. அப்போ இதுக்கு பேர் பல்மனரி ஆர்டரி. இதை தமிழ் நம்ம என்னன்னு சொன்னோம், நுரையீரல் தமனி. தமனி மூலமாக நுரையீரலுக்கு CO2 கொண்டுட்டு போகுது. இந்த CO2 என்ன நடக்குது அப்படின்னா CO2 என்ன பண்ணுது, O2 மாறுது. இங்க பாருங்க CO2 blood into lungs and converted into that's how oxygenated, அதாவது purified ஆகுது. அப்போ CO2 என்ன பண்ணுது, O2 மாறுது. O2 வந்துச்சு. ஓலேருந்து நம்ம ரெட் கலர் கொடுத்துருக்கோம். எங்கே போகுது பாருங்க, லெஃப்ட் ஆரிக்கல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ நேராக லெஃப்ட் ஆரிக்கலுக்குள்ளே கொடுத்துட்டோம். லெஃப்ட் ஆரிக்கல்லேருந்து எங்கே சார் போகுது அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே வருது. CO2 பாருங்க மேலே கீழே தான் வரும். ஸோ அப்போ வென்ட்ரிக்கலுக்குள்ளே வருது. வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே சார் போகுது அப்படின்னா வென்ட்ரிக்கல்லேருந்து கரோனரி ஆர்டரிஸ் வழியாக எங்கே நேரம் டிஷ்யூக்கு சப்ளை ஆகுது. அப்போ இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கரோனரி ஆர்டரி. இதை நம்ம மகா தமிழின் தமிழ் சொல்லணும். இதை CA கரோனரி ஆர்டரி மூலமாக டிஷ்யூஸ்க்குள்ளே போகும். தட்ஸ் அ சர்க்குலேஷன். இது இவ்வளோ பெரிய மெக்கானிசத்தை தெரிஞ்சுக்கிறதும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதும் ஒன்று. ரெண்டு ரொம்ப சிம்பிளிஸ்ட் விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே ஞாபகத்துக்குள்ளே கொண்டுட்டு போயிடலாம். ஸோ அப்போ பிளட்டோட சர்க்குலேஷன் இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது சர்க்குலேஷன். பிளட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. பிளட்டோட ஹார்ட்டுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். இதயத்தோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இதயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா லைக் கோனிக்கல் ஷேப். இங்கே போட்டிருக்க பாருங்க, அது அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. எப்படி இருக்கும், கூம்பு மாதிரி இருக்கும். இந்த கூம்பு அப்படின்னு சொல்லப்பட்டது இதான் வந்து கோனிக்கல் ஷேப். இதை கவர் பண்ண மாதிரி ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயருக்கு பேர் என்னது, பெரிகார்டியம். So heart covered by pericardium. பெரிகார்டியத்தில் இன்னர் இருக்கும், இன்னர் லேயர் இருக்கும், அவுட்டர் லேயர் இருக்கும்.